இது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்துனாக்கா இப்போது நம்ம சிஎம் சார் வந்துட்டு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மக்கள் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கட்டுற ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வருது. 6000 ரூபாய் கட்டுறவங்க வீட்டில் வந்து 15000 வருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துனாக்கா ஒரு 2 ஏசி ஓடுது. நார்மலாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5000 ரூபாய் யூனிட் வரும். இப்போ 10000 ரூபாய், அப்படியே டபுள். பட்ஜெட்டில் வந்துனாக்கா இப்போ எவ்வளோ கடன் வாங்குறது, எவ்வளோ இதை பண்ணுறது, மக்களுக்கு என்ன வந்து இது மட்டும் நல்லா செய்ய முடியும். ஏன்னா நம்ம சிஎம் சார் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கார், வந்த வருதுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆச்சுங்களே. இப்போ அடுத்து மழை காலம் வருது, அது முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் எதனா ஒன்று பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு பையன் துணிஞ்சு வந்து சொல்கிறான், அவனை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவனுக்கு இது பண்ணாதான் அடுத்த ஒரு குற்றங்கள் இருக்கும்போது வெளியே வரும். கண்டிப்பா. ஆனா இப்போ அவனை அடிச்சு கொண்டதுனால இருக்கிற பயப்பட ஆரம்பிச்சு வெளியே சொல்ல வரவங்களும் அதை அப்படியே புதைக்க தான் பண்ணும். முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்தாரு. இப்ப அது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு மாத்திட்டாரு. இதெல்லாம் மாத்துறதுனால ஏதாவது யூஸ் இருக்குதான்னு கேக்குறேன். நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்தோம், மக்களும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஒரு புதுசா வந்து ஒரு படை ஒன்று இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதிர்பார்த்த லெவல் இல்லை. ஏன்னா அவங்கள தேடுறது பெரிய விஷயமா இருக்குது. டிஎம்கே ஆட்சியிலும் சரி, ஏடிஎம்கே ஆட்சியிலும் சரி, மக்கள் வெறுத்துட்டாங்க. மூணாவதாக இன்னைக்கு வந்து டிவிகே ஆட்சின்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் செயலில் காட்டுறேன் அப்படின்றாரு. இயற்கையே வந்து நம்மளுடைய சிஎம் சாருக்கு வந்து அவருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறி தண்ணி என்ன ஒன்றாலும் ஏதோ நல்ல நேரம் நமக்கு தண்ணி வந்துருச்சு. அவ்வளோதான். நாங்களும் ரொம்ப எதிர்பார்க்குறோம் எதனா ஒன்று கொண்டு வருவாருன்னு. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா, இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து இலவச கட்டணம், மின்சார கட்டணம் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. முதல் சைன் போட்டாரு. அந்த சைன் போட்டதுலேருந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமானாங்க. ஆனால் ஒரு வாரத்திலேயே சைன் போட்ட ஒரு வாரத்திலேயே மக்கள்லாம் ரோட்ல வந்து போராட்டம் பண்றாங்க. மின்சாரம் இல்லை, கரண்ட் அடிக்கடி போகுது அப்படின்ற மாதிரி பிரச்சனையாச்சு. அதுக்கு அடுத்ததா இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா கரண்ட் பில் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வரும்ல, வீட்லயே பாத்தீங்கன்னா 100 ரூபா 300 ரூபா கரண்ட் பில் வர வேண்டிய இடத்துல 10000 வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது சமீப காலமா ரொம்ப வைரலா பிரச்சனையா போயிட்டு இருக்குது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்துனாக்கா இப்போது நம்ம சிஎம் சார் வந்துட்டு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மக்கள் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கட்டுற ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வருது. 6000 ரூபாய் கட்டுறவங்க வீட்டில் வந்து 15000 வருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துனாக்கா ஒரு 2 ஏசி ஓடுது. நார்மலாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5000 ரூபாய் யூனிட் வரும். இப்போ 10000 ரூபாய், அப்படியே டபுள். கமர்ஷியல் பர்பஸ் மாதிரி வருது. கமர்ஷியலோட இது ஜாஸ்தியா வருது. ஆனா என்ன காரணம் என்ன எதுவும் தெரியல. நம்ம போயிட்டு வந்து இபில போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஆனா இன்னும் எதுவும் வந்து பார்க்கல. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. மக்கள் இதை பாக்குறாங்க இல்லை, மேல அரசியல் பட்ஜெட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட்ஜெட் வந்து எதிர்பார்த்த லெவல்ல எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அதுலயும் இந்த இபியோட மேட்ரு பேசுவான்னு பார்த்தா அதுவும் சரியா யாருமே அதை பத்தி யாருமே வந்து பேசல. நம்ம டிஎம்கேல இருந்து வந்து என்னன்னாக்கா பாஸ் வந்து என்னன்னாக்கா ஒரு காருக்கு தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதை காமிப்பாரு. ஆனா இபி மேட்டர் கொஞ்சம் கூட கொண்டு வரல. இபி வந்து அத்தியாவசியம். இது ஆமாங்க, அத்தியாவசிய சாமானிய எல்லார் வீட்லயும். எதிர்கட்சிக்கும் அது வந்து தெரியலன்னா அதை வந்து முன் கொண்டு வர மாட்டேன்றாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்து போயிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்துனாக்கா இப்போ புதுசா வந்துனாக்கா நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்துட்டு ஒரு சின்ன அவதூறா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது தேவையில்லாத ஒரு இஷ்யூ பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படி பார்த்தாக்கா நம்ம சிஎம் சார் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 41 பேர் வந்து கொலை வழக்கு இதுவாச்சு. அப்போ வந்து டிஎம்கே ஆட்சி தான் இருந்தது. ஆனா அப்போ வந்து என்னக்கா ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. அதையே வந்து என்னன்னாக்கா அவர் வந்து இவர் அரெஸ்ட்டோ இல்லை இவர் மேல ஒரு கேஸோ எந்த ஒரு இது வந்து போடலை. ஆனா இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு வந்து நாட்டுல வந்து தமிழ்நாடு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கலாம். அதை விட்டுட்டு வந்து இதை அவதூறா பேசிட்டாரு. வார்த்தை வந்து இவர் வந்து வாய் விட்டு வந்து சொல்லல. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டார் வந்து சொல்லல. இந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க. அந்த மைக்ல வந்து யதார்த்தமா ஒரு வார்த்தை பேசுறாங்க. டிவிகே உடைய மீட்டிங்லயும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்தியும் ஒரு ஃபேமிலி பத்தியும் ஸ்டாலின் அவர் அங்கிள் அப்படின்ற பத்தியும் பேசுறாங்க. அப்பா வரலையா இதெல்லாம் வந்துனாக்கா இது வருது. ஆனா வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா
மக்களோட பிரச்சனையை கொஞ்சம் தீக்கலாம். இது மக்கள் வந்து பிரச்சனையை பேசணும் அப்படின்றீங்க. இது வந்து முக்கியம் கிடையாதுல்ல. இதனால வந்து என்னன்னாக்கா அவர் ஒரு வார்த்தை பேசினாருன்றதா இதனால நாட்டுக்கு எதுவும் ஒரு நஷ்டம் நன்மையும் வரப்போறது இல்லை. அவர் வந்து நம்ம சிஎம் சாரோட ஃபேமிலியை பத்தியோ இல்ல அவரை பத்தியோ ஓப்பன் டாக்ல எதுவும் பேசல. அவர் ஏதோ வந்து தண்ணி உண்ண வரல அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்து காவேரி பிரச்சனையை பத்தி பேசி அத காவேரி தண்ணி வரல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேச வராரு. ஆனா அதுக்கேற்றாப்புல வந்து பேக்ல இருக்கிறவங்க வாய்ஸ் கொடுக்கும், அதுக்கு ஒரு ஸ்மைல் தான் பண்றாரு. இது ஒரு இஷ்யூவா வந்து கொண்டு போகணும்ல. இப்போ பட்ஜெட் இருக்கு, பட்ஜெட்ல வந்து என்னக்கா இப்போ எவ்வளோ கடன் வாங்குறது, எவ்வளோ இதை பண்றது, மக்களுக்கு என்ன வந்து இது மட்டும் நல்லா செய்ய முடியும். ஏன்னா நம்ம சிஎம் சார் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கார், வந்த வருதுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 100 நாள் ஆச்சுங்களே. 100 நாள் ஆயிடுச்சு. அவர் சொன்னது 6 மாசம் வரைக்கும் சொல்லியிருக்காரு. இன்னும் 6 மாசம் கடந்து இன்னும் ஒரு 6 மாசம் டைமுக்கு கேட்டா அது வந்து எப்படின்னாக்கா அது வரப்போக சூழ்நிலையை பொறுத்து தான் செய்ய முடியும். ஆனா அதே 3 மாசத்துல வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, கண்டிப்பா அதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ போன வருஷத்துல போன ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு வந்து மழை நீர் சேகரிச்சிருக்காங்க. மழை நீர் வந்து சேகரிப்பு இது பண்ணியிருக்காங்க. அதை இவரு கொஞ்சம் இப்பவே கொஞ்சம் ஃபாலோ பண்ணினா மழை நீர் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாம கொஞ்சம் இது பண்ணலாம். இதை பத்திலாம் கொஞ்சம் சட்டமன்றத்துல அன்புமணி சௌமியா அவங்க மட்டும் தான் அந்த விவசாயம், மின்சாரம், இது போன்ற மழைநீர் சேகரிப்பு பத்தி எல்லாம் பேசுறாங்க தவிர மத்த யாரும் பேசுற மாதிரி தெரியல. அவங்க அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி எல்லாருமே தப்பு பண்ண நான் தப்பு பண்ணன்றத வந்து பேசுறாங்களே தவிர நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்றத வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து எதுவும் கொண்டு வர மாட்டேன்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். கண்டிப்பா இப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், இன்னும் இப்ப எவ்வளவு இது பண்ண, இந்த ஒரு இதுதான் யோசிக்கிறாங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் எதனா இப்போ அடுத்து மழை காலம் வருது, அது முன்னெச்சரிக்கையா கொஞ்சம் எதனா ஒண்ணு பண்ணலாம். அது இந்த ஈபிக்கு எதனா ஒண்ணு பண்ணலாம். கொஞ்சம் எதனா கொஞ்சம் கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, இவங்கள பத்தி தப்பு, அவங்கள பத்தி தப்பு, தனிப்பட்ட தாக்குதல், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். ஒதுக்கி வச்சு ஒரு நல்ல வந்து முறையான ஒரு இது அரசியல கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. மற்றபடி வந்து என்னன்னாக்கா இப்போ வந்து என்னன்னாக்கா இந்த குற்றங்கள்லாம் வந்து குறையுது அப்படின்றாங்க. ஆனா அது வந்து வெளியே எதுவும் காமிக்க மாட்டேன்றாங்க. சரிங்க. ஆனா அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா தற்கொலைகள். இப்போ கூட கோயம்புத்தூர்ல ஒரு போதை வழக்கு சம்பந்தமா ஒரு மாணவன் வந்து புகார் கொடுத்திருக்க, இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாகுதுன்னு புகார் கொடுத்தனால அந்த மாணவனை கொலை செஞ்சிருக்காங்க. இது எப்படி? அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவரு தடுத்தா இப்போ அவருக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணா அடுத்த மாணவன் வந்து சொல்ல வருவாங்க. கொலை செஞ்சிருக்காங்க, அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு கொண்டு வரலாம். எதிர்கட்சியில இருந்து பேசுறாங்க, அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வரலாம். ஏன்னா நாளை பின்ன வந்து இப்போ அந்த பையனை வந்து தற்கொலையை அடிச்சு கொண்டிருக்காங்க. ஆனா வந்துட்டு அடுத்து இந்த ஒரு நடக்காத விஷயத்துல அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இப்ப சாத்தாங்குளத்துல வந்து 2 பேர் கேட்டாங்கன்னா அப்பா மகனை வந்து இதை பண்ணாங்க. அவங்க பண்ண வந்து போலீஸாரா இருந்தாலும் அதுக்கு தக்க தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கேற்ற தக்க தண்டனை கொடுத்தாங்க. இதுக்கும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து கொண்டு வரணும். ஏன்னா இப்போ ஒரு பையன் துணிஞ்சு வந்து சொல்றான், அவனை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவனுக்கு இது பண்ணாதான் அடுத்த ஒரு குற்றங்கள் இருக்கும்போது வெளியே வரும். ஆனா இப்ப அவனை அடிச்சு கொண்டதுனால இருக்கிற வெளியே சொல்ல வரவங்களும் அதை அப்படியே புதைக்கதான் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு பயம் ஏற்படும். எல்லாருக்குமே ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பயம் தானே வரும். கண்டிப்பா இதை வந்து கொஞ்சம் அதை இது பண்ணாங்கன்னா, அரசாங்கம் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஓகேண்ணா. இறுதியா அண்ணன்ட்ட ஒரு கேள்விங்கண்ணா. இப்போ பட்ஜெட் நிதி தாக்கல் பண்ணாங்க. மரிய வில்சன் அவர்கள் வந்து நிதியமைச்சர் பண்ணாரு. அதுல பண்ணும்போது நிறைய திட்டங்களை வந்து வெற்றின்ன மாதிரி வச்சுட்டாங்க. பழைய திட்டங்களை வந்து புதுசா எதுவுமே கொண்டு வராம வெறும் அந்த பழைய திட்டங்களுக்கு மட்டும் பேரை மாத்திருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது எல்லாரும் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சிக்கு ஏத்தாப்புல அவங்க மாத்திக்கிறாங்க. ஆனா ஒரு பேர் மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு திட்டத்துக்கு பேரும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட செலவு ஆகுது. மக்களோட வரி பணம் தானே ஆகுது. இதை பத்தி அது எந்த அரசியல் வந்தாலும் அவங்களுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் மாத்த தான் சார் செய்யறாங்க. அது நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. இப்போ விஜய் சார் ஆட்சி இருக்கு, மக்கள் வந்து போட்டவங்க எல்லாருமே ஒரு மாற்று கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. ஆனா மாற்றுனா புதுசா ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்து, உதாரணமா இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சி வந்து காலை உணவு திட்டம், ஸ்கூல் குழந்தைங்களுக்கு காலையில ஏழை எளிய மக்கள்லாம் வருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றவங்க அவங்க தானே வருவாங்க. பிரைவேட் ஸ்கூல்னா எல்லாருமே பணக்காரங்க வசதி வாய்ந்தவங்க போவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றும் போது எளிய மக்கள்லாம் வருவாங்க. காலை உணவு கூட இல்லாம கூட இருப்பாங்க. அவங்கள ஆர்வம் மூட்டுறக்காண்டி சாப்பிடாம கூட இருக்கிற மக்களுக்கு கூட சாப்பிடணும், அப்படியாச்சும் படிப்புல அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் மூட்டணும்னு சொல்லி காலை
முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்தாரு. இப்ப அது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு மாத்திட்டாரு. இதெல்லாம் மாத்துறதுனால ஏதாவது யூஸ் இருக்குதான்னு கேக்குறீங்க? அதாவது நம்ம வந்து தலைநகர்ல இருக்கோம், அதனால வந்து தெரியல. இப்ப அம்மா உணவுன்னு கொண்டு வந்தாங்க. அம்மா புதுசா ஒரு திட்டத்தை, சாப்பாடு இட்லி பாத்தீங்கன்னா 2 ரூபா 1 ரூபான்னு இருக்கும். அது வந்து ஒரு பெரிய விஷயம். எந்த ஆட்சி வந்தாலும் அதை வந்து தடுக்க முடியாது. ஓகேங்க, நீங்க சொல்றது கரெக்டுங்கண்ணா. நான் என்ன கேக்குறேன்னா, புதுசா உருவாக்கி அவர் பேரை வைத்தாலும் தப்பில்லை விஜய் சார். இல்ல முதல் போட்ட இவர் நிறைய ஃபண்ட் பண்ற ஆது அர்ஜுன் அவரது வந்து கட்சிக்கு நிறைய ஃபண்ட் பண்ற மாதிரி நிறைய தகவல் வெளியே வருது நியூஸ்ல. அவருடைய பேர் வச்சாலும் பிரச்சனை இல்ல. ஒரு முறையும் இல்ல அவருடைய நண்பரோ சொந்தக்காரங்களோ அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சொல்லக்கூடிய உங்களோட பேரை வச்சாலும் தப்பில்லைன்னு மக்கள் சொல்றாங்க. மக்களா கேட்கிறேன், மக்களும் கேட்கறத மக்கள்கிட்டே கேட்கறேன் நான் கேள்வியா. என்னன்னா, புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்து இவர் பேரை வைக்கிறது சரி, பழச ஒரு பேரை மாத்துறதுல ஒரு வித்தியாசம் இல்லையே. புதுசா எதனா ஒண்ணு திட்டம்னு சொல்லியிருக்காரு. ஒரு 6 மாசத்துக்குள்ள வரும்னு சொல்லியிருக்காங்க. எதனா ஒரு புதிய முயற்சி வந்தா தெரிஞ்சு என்ன புது திட்டத்துல ஏதாவது திட்டம் இப்போ வந்து என்னன்னாக்கா சிங்கப்பெண் கொண்டு வந்திருக்காங்க. அது பழைய பிங்க் பெட்ரோல் தான் மாத்திருக்காங்க சொல்றாங்க. எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து அது இல்ல, எங்கேயுமே பார்க்கவும் முடியல அப்படின்னு மக்களும் சொல்றாங்க. கொஞ்சம் நிறைய இந்த ஸ்கூல் வாசல்ல இன்னமும் வந்து காலேஜ் வாசல்ல ரேகிங் நடக்கதான் செய்யுது. இன்னும் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சிங்கப்பெண் அதிரடி பெண் திட்டம் எங்க, அதிரடி பெண் எல்லாம் எங்க இருக்காங்க காணோமே அப்படின்னு அவங்க தேடுற அளவுக்கு வந்து ஒரு அவங்களுக்கே சில விஷயங்கள், பாலியல் சில விஷயங்கள்லாம் கூட துன்புறுத்தல் சார் வந்த உடனே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்தோம், மக்களும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஒரு புதுசா வந்து ஒரு படை ஒன்று இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதிர்பார்த்த லெவல் இல்லை. ஏன்னா அவங்கள தேடுறது பெரிய விஷயமா இருக்கு. ஏதோ ஒண்ணு நம்ம ஏதாவது நினைக்கா டிஎம்கே ஆட்சியிலும் சரி ஏடிஎம்கே ஆட்சியிலும் சரி மக்கள் வெறுத்துட்டாங்க. மூணாவதா இன்னைக்கு வந்து டிவிகே ஆட்சின்னு ஒண்ணு வந்திருக்கு. நல்லது செய்வாங்க நம்பிதான் அதே மாதிரி பண்றாரு. ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ற மாதிரி பண்றாரு டெய்லியும் அவருடைய செயல்பாடுகள். அவரு சின்ன விஷயங்கள் வந்து அது வந்து பெரிதா தெரியுது. இன்னைக்கு வந்து எந்த ஒரு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்து வந்து கேட்கல, அது ஒரு இஷ்யூவா தெரியுது. அவரு சின்னதா ஒரு விஷயம் உட்கார்ந்தாவே ஒரு நியூஸ், தூங்க போறாரு ஒரு நியூஸ், ஒரு செல்ஃபி கை எடுத்து காட்டினாருன்னா ஒரு நியூஸ் அப்படின்ற மாதிரி. ஒரு பத்திரிகையாளருக்கு எந்த ஒரு மரியாதையோ மதிப்போ கொடுக்கறது இல்லைங்களா ஒரு பத்திரிகையாளர். அவரு வந்துட்டு இப்ப கர்நாடகால வந்து பேச போவதே வந்துட்டு அதை வந்து எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்காரு, வராதிங்கன்னு சொல்றாரு. ஆனா அவரு என்ன நினைக்கிறாருன்னா, நான் செயல்ல காட்டுறேன் அப்படின்றாரு. செயல்ல இப்ப வரையும் 100 நாள் ஆச்சு, எதுலையும் காட்டல. இன்னும் அவரோட ஒரு கெட்ட நேரமா நல்ல நேரமா தெரியாது, அங்க மழை வந்து அவங்களே திறந்து விட்டாங்க. அதுவும் மக்களும் சொல்றாங்களே, மக்களோட உங்களை மாதிரி மக்கள் தான் இயற்கையே வந்து நம்மளுடைய சிஎம் சாருக்கு வந்து அவருடைய மனசுக்கு ஏத்த மாதிரி மாறி தண்ணி என்ன ஒன்னாலும் சொல்லிக்கலாம் சார். இப்ப டிஎம்கே ஆட்சியில மழை வராதுன்னு நல்ல மழை தான் வந்து, அது வந்து மக்கள் என்ன வேணாலும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது தப்பு பண்ணிதாலும் அதை ரைட்டா காமிக்கிற ஆளுங்க நம்ம ஆளுங்க, ரைட்டு பண்ணிதாலும் தப்பாக சித்தரிக்கிறவங்க நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. அது எப்படி வேணாலும் வந்து நடக்க, அதை நம்ம பண்ணிக்கிற மக்களை பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா கட்சிக்காரங்கன்னு இருக்காங்க, தப்பு பண்ணிதாலும் கட்சிக்காரங்க வந்து தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறது தான் இது. அந்த அளவுக்கு ஒன்றும் கொண்டு போவேனா, ஏதோ நல்ல நேரம் நமக்கு தண்ணி வந்துருச்சு, அவ்வளவுதான். இதை பத்தி தான் வந்து உதயா சார் பேசினாரு. அதை வந்து ஒரு தப்பா இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் விஜய் சார் வந்து சிஎம் சார் வந்து வெறும் வந்து எல்லாம் ரீல்ஸா போட்டுட்டு இருக்காரு, எதுவுமே ரியலா பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இறுதி கேள்வியை வச்சு சார், அதுக்கு வந்துட்டு நாங்களும் ரொம்ப எதிர்பார்க்கிறோம் எதனா ஒண்ணு கொண்டு வருவாருன்னு. ஆனா அவர் வந்து நிதி நிலைமையை பத்தி கொஞ்சம் அறிஞ்சிக்குங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கை ஃபர்ஸ்ட் விட்டாங்க. இப்ப அதுல இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா முந்தைய ஆட்சியில என்ன இது கொடுத்திருந்தாங்களோ அதான் இப்போ தராங்க. ஆனா இப்ப இபி பில் ஒன்று என்னன்னாக்கா ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு எதனா ஒரு கொஸ்டின், ஒரு நல்ல ஒரு முடிவு செஞ்சா எல்லா மக்களுக்குமே அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அது ரொம்ப ஒரு எதிர்பார்க்கிறோம். சரிங்க, ஒரு நல்ல விஷயம் கிடைச்சா சந்தோஷமான ஒரு விஷயம். பார்ப்போம் நம்ம சிஎம் சார் என்ன ஒரு 6 மாசத்துல ஒரு மக்களுக்கு என்ன புதுசா செய்யறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது ரொம்ப சந்தோஷம். சரி அண்ணா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கு உங்கள் சார்பா வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றிங்கண்ணா. வணக்கம், நன்றி.